ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடகறி. வாங்க அது தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இதை நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 200 கிராம்ஸ் கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாக போடுறேன். இதில் எதுக்கு இப்படி சின்ன சின்னதாக போடுறேன்னா, சீக்கிரமாக உங்களுக்கு இது வெந்துடும், அதுக்காக தான். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா கலராக கொடுக்கும். கோல்டன் கலரில் இது வரணும். ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க எல்லாத்தையுமே. இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். இது இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் சின்ன குழம்பு கரண்டி இருக்குது. அதில் நான் 2.5 கரண்டி ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நான் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 6 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இந்த கலர் வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணுறேன். இப்போ புதினா ஆட் பண்ணி முடித்ததும் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது 3த்தையும் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க, அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும்.
இப்போ இதில் வந்து நான் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணதும் ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகணும். இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி குழம்பு பதத்துக்கு வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நான் 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விடுறேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வடகறி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது எப்படி பிளேட்டிங் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.